அன்பான வணக்கம். இந்த பதிவு உங்களை தேடி வந்துள்ளது என்றால், இது நிச்சயமாக தற்செயலானது அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் இத்தனை காலம் அனுபவித்த கவலைகளும் சிந்திய கண்ணீரும் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் 2 நாட்களில் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த பெரிய மாற்றத்தையும், அதற்காக உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதையும் 5 பகுதிகளில் தெளிவாக விளக்கியுள்ளோம். வாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கும் அந்த புதிய விடியலை தெரிந்து கொள்ளலாம். பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? ஆம் என்றால், உங்கள் நேர்மறையான எண்ணங்களை இப்போதே வார்த்தைகளாக பதிவு செய்யுங்கள். கீழே, பிரபஞ்சம் எனக்கு வழங்கும் நன்மைகளை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றோ, அல்லது என் வாழ்வில் இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்றோ உறுதியாக எழுதி பதிவு செய்யுங்கள். இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான செய்தியை தெரிவிக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. பல காலங்களாக நீங்கள் ஏங்கிய ஒரு விஷயம், உங்கள் மனதின் ஆழத்தில் நீங்கள் விதைத்த ஆசையின் விதை இப்போது துளிர்விடத் தொடங்கியுள்ளது. உங்களை சுற்றியுள்ள காற்றில் ஒரு புதிய மாற்றம் நிகழ்வதை நீங்கள் சமீபத்தில் உணர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் எந்த காரணமும் இன்றி மனம் அமைதியடைவதையும், சில நேரங்களில் ஒரு இனம் புரியாத எதிர்பார்ப்பு தோன்றுவதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம். இவை அனைத்தும் தற்செயலாக நடப்பவை அல்ல. இந்த மாபெரும் இயற்கை சக்தி உங்களுக்கான ஒரு அற்புதமான பரிசை தயார் செய்து முடித்துவிட்டது. இன்னும் 2 சூரிய உதயங்களைக் கடந்த பின், உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகும் அந்தச் செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. அது உங்களுக்கானது. உங்களின் நீண்டகால பொறுமைக்காக மட்டுமே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடானவையாக இருந்திருக்கலாம். பல இரவுகளில் நீங்கள் வானத்தை பார்த்து கேட்ட வலிகள் நிறைந்த கேள்விகள் அனைத்தையும் இந்த ஆண்டவெளி மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் உங்களுக்கு வரப்போகும் அந்த மாபெரும் நன்மையை வளர்க்கும் ஜீவநதியாகவே மாறியுள்ளன. ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரண கல்லை தட்டிச் செதுக்கி அழகான சிலையாக மாற்றுகிறானோ, அதே போலத்தான் இந்த கடினமான நாட்களும் உங்களை மனதளவில் பலப்படுத்தவும், வரப்போகும் அந்த பெருமகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க தகுதியானவராக உங்களை மாற்றவும் இயற்கை செய்த ஒரு நுட்பமான ஏற்பாடு ஆகும். உங்களின் மௌனமான பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒளியின் வேகத்தில் பிரபஞ்சத்தின் ஆழத்தை சென்றடைந்து விட்டன. அதற்கான தகுந்த பதில் இப்போது உங்களுக்காக புறப்பட்டு விட்டது. கண்ணுக்குத் தெரியாத பல 100 அதிர்வலைகள் இப்போது உங்களைச் சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உங்கள் நன்மைக்காகவே கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்கள் பாதைகளைச் சீரமைக்கின்றன. நீங்கள் எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருந்தினீர்களோ, அவை அனைத்தும் வேறொரு அழகான வடிவத்தில் பல மடங்கு நன்மையோடு உங்களிடம் திரும்பி வரத் தயாராகிவிட்டன. இந்த 2 நாட்கள் என்பது வெறும் கால அளவு அல்ல. அது உங்கள் ஆன்மா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு புனிதமான இடைவெளி. பெருங்கடலின் அலைகள் எப்படி அமைதியாக பின்வாங்கி பின் ஒரு மாபெரும் சக்தியோடு கரையை மோதுகின்றனவோ, அதேபோல பிரபஞ்சமும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்கள் மீது பொழிவதற்காக ஒரு ஆழமான அமைதியை கடைப்பிடிக்கிறது. இந்த அமைதியான நேரத்தை முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அற்புதமான செய்தி என்ன? அது எந்த திசையிலிருந்து உங்களை நோக்கி வரப்போகிறது? இந்த எல்லையற்ற ஆண்டவெளி மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத தனது இரகசிய வழிகளின் மூலம் உங்களுக்கான அந்தச் செய்தியை எப்படி பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கப் போகிறது? அந்த பயணத்தில் இயற்கையின் எந்தெந்த சக்திகள் ஒன்றிணைந்து உங்களுக்கு நன்மையை வழங்கப் போகின்றன என்பதை அறியும்போது உங்கள் மனம் எல்லையற்ற ஆச்சரியத்தில் உறையும். உங்களுக்கான அந்த பிரபஞ்ச பயணத்தின் தொடர்ச்சி, அந்தச் செய்தியை தாங்கி வரும் பிரபஞ்சத்தின் பயணம், நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு எளிதானது அல்ல. அது பல இயற்கை சக்திகள் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவைப் போன்றது. ஆண்டவெளியின் ஆழத்தில் நட்சத்திரங்களுக்கு இடையே நடக்கும் மௌனமான உரையாடல்கள் அனைத்தும் இப்போது உங்களை பற்றியதாகவே இருக்கின்றன. இயற்கை தனது முழு ஆற்றலையும் திரட்டி
உங்களுக்கான நல்வழியை சமைத்துக் கொண்டிருக்கிறது. இது நாள் வரை உங்கள் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள், தடைகள் மற்றும் உங்களைச் சோர்வடையச் செய்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் இப்போது கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் சக்தியால் முழுமையாகத் துடைத் தெரியப்படுகின்றன. நீங்கள் செல்லும் இடங்களில் வீசும் மெல்லிய காற்று கூட உங்களைத் தழுவி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது என்று ரகசியமாக கூறிச் செல்வதை உங்களால் இனி கூர்ந்து கவனித்தால் உணர முடியும். மரங்களின் கிளைகள் அசையும் விதம், விடியற்காலையில் ஒலிக்கும் பறவைகளின் நாதம், எதிர்பாராமல் உங்கள் மீது விழும் ஒரு மென்மையான சூரிய ஒளிக்கதிர் என எல்லாமே அந்த மாபெரும் நற்செய்தியின் வருகையை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்க வந்த தூதுவர்கள்தான். பிரபஞ்சம் மனிதர்களிடம் நேரடியாக வார்த்தைகள் மூலம் பேசுவதில்லை. அது இப்படிப்பட்ட நுட்பமான மற்றும் அழகான இயற்கை குறிகாட்டிகள் மூலமாகவே தனது அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. உங்கள் மனதை இத்தனை நாட்களாக அழுத்திக் கொண்டிருந்த பாரங்கள் ஒவ்வொன்றாக குறையத் தொடங்கும் நேரம் இது. அந்த நல்ல செய்தி உங்கள் வீட்டின் வாசலை தொடுவதற்கு முன் அது பல பரிமாணங்களை கடந்து வர வேண்டும். ஒளியின் துகள்களாகப் பிரிந்து காலத்தின் நதியை நீந்தி உங்கள் துன்பங்களின் கணக்குகளை நேர் செய்து முற்றிலும் தூய்மையான ஒரு நன்மையாக அது உருமாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பட்ட துன்பங்கள், நீங்கள் சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் சேர்த்து ஒரு மாபெரும் ஈட்டுத் தொகையை இயற்கை உங்களுக்கு வழங்க முடிவு செய்துவிட்டது. ஒரு சிறு விதை எப்படி பல மாதங்கள் இருண்ட பூமிக்குள் தன் வேர்களை பரப்பி மௌனமாக போராடி பின்னர் ஒரு அழகான விடியலில் பூமியை பிளந்து கொண்டு தன் முதல் பச்சிலையை வெளிப்படுத்துகிறதோ, அப்படித்தான் உங்களுக்கான அந்த நல்லதும் இருளில் தன் நெடிய பயணத்தை தொடங்கி இப்போது வெளிச்சத்தை காணும் தருவாயில் வந்து நிற்கிறது. இனி உங்களைச் சுற்றி நடக்கும் எந்த ஒரு சிறிய நன்மையான மாற்றத்தையும் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். எல்லாமே உங்களுக்காக தீட்டப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்தின் சிறு சிறு புள்ளிகள். இந்த 2 நாட்கள் என்பது ஒரு பெருங்கடல் தனது ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலையை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் அமைதியான நேரத்தைப் போன்றது. வெளியில் பார்ப்பதற்கு உங்கள் வாழ்வில் எந்த சலனமும் இல்லாதது போலத் தோன்றலாம். ஆனால் கடலின் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஒன்று திரண்டு கொண்டிருப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் கண்ணுக்குத் தெரியாத ஆழத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான அந்த பரிசைச் செதுக்கி அதை எந்தச் சேதாரமும் இல்லாமல் உங்கள் கைகளில் பத்திரமாக ஒப்படைக்கத் தேவையான அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டது. இதுநாள் வரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் என அனைவரின் பார்வையும் மாறும் அளவிற்கு அந்தச் செய்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கப் போகிறது. அது ஒரு புதிய விடியலின் தொடக்கமாக உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை முழுவதுமாக அழித்தெறியும் ஒரு ஒளி வெள்ளமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் நன்மையை, பிரம்மாண்டமான ஒரு பரிசை தாங்கும் அளவிற்கு உங்கள் மனமும் ஆன்மாவும் தயாராக இருக்கிறதா? திடீரென கிடைக்கும் ஒரு பெரும் வெளிச்சத்தை காணும்போது கண்கள் எப்படி கூசுகின்றனவோ, அதேபோல அந்த பெருமகிழ்ச்சியை எதிர்கொள்ள உங்கள் அகவுலகம் தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த பரிசை எந்தவித தயக்கமும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மனநிலை மாற்றங்கள் என்னென்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளும் உங்களை முழுமைப்படுத்தும் அந்த ரகசியங்களும் அடுத்த பகுதியில் விரியும். பிரபஞ்சம் வழங்கவிருக்கும் அந்த மாபெரும் பரிசை முழுமையாக ஏற்றுக்கொள்ள உங்கள் அகவுலகம் தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஒரு தூய்மையான நீரை நிரப்புவதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தை நாம் எவ்வாறு முழுமையாகச் சுத்தம் செய்கிறோமோ, அதேபோல பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நன்மையை ஈர்த்து கொள்ள உங்கள் மனதை முதலில் நீங்கள் முற்றிலுமாக தூய்மைப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கடுமையான தோல்விகள், உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் மீது வீசிய காயப்படுத்தும் வார்த்தைகள் மற்றும் உங்கள் நெஞ்சில் நீண்ட காலமாக தேங்கி நிற்கும் பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தையும் இந்த நொடியே வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பழைய குப்பைகளைச் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கனத்த மனதால் புதிய நன்மைகளை முழுமையாக உள்வாங்க முடியாது. எனவே உங்களை அறியாமலேயே உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் அச்சங்களையும் அவநம்பிக்கைகளையும் முழுமையாக விடுவியுங்கள். நான் இந்த மாபெரும் மகிழ்ச்சிக்கு உண்மையிலேயே தகுதியானவன்தானா
என்ற ஒரு சிறு சந்தேகம் கூட உங்கள் எண்ணத்தின் ஓரத்தில் எழக்கூடாது. நீங்கள் 100% இதற்கு தகுதியானவர் என்பதை இயற்கை முழுமையாக உறுதி செய்த பிறகே இந்த மாபெரும் ஏற்பாடுகள் அனைத்தையும் அது உங்களுக்காக தொடங்கியுள்ளது. இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தவம் என்பது முழுமையான மன்னிப்பும் அளவற்ற நன்றியுணர்வும் மட்டுமே. இதுவரை உங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காகச் செய்யப்படும் நன்மை அல்ல, உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலின் சங்கிலிகளை என்றென்றைக்குமாக உடைத்தெறிவதற்காக நீங்கள் உங்களுக்குச் செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. நீங்கள் யாரையாவது நினைத்து கோபப்படும் போதோ அல்லது கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் போதோ உங்களை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கும் நன்மையின் ஓட்டம் சற்றே தடைபடுகிறது என்பதை முழுமையாக உணருங்கள். எனவே எல்லாவற்றையும் இயற்கையின் மாபெரும் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உங்கள் மனதை ஒரு சலனமற்ற தெளிந்த நீரோடையைப் போல மிகவும் அமைதியாக வையுங்கள். காலையில் விழிக்கும் போதும் இரவில் உறங்கச் செல்லும் போதும் பிரபஞ்சத்திற்கு எல்லையற்ற ஆழமான நன்றியை தெரிவியுங்கள். உங்களிடம் தற்போது இருக்கும் சிறிய சிறிய நன்மைகளுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த புதிய மாபெரும் மகிழ்ச்சி உங்களை நோக்கி மிக வேகமாக ஈர்க்கப்படும். காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல உங்களின் கலப்படமற்ற நன்றியுணர்வு பிரபஞ்சத்தின் அளப்பரிய நன்மைகளை உங்களை நோக்கிச் சுண்டி இழுக்கும் மாபெரும் ஈர்ப்புச் சக்தியாகச் செயல்படுகிறது. உங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இப்போது ஒளியின் துகள்களாக உருமாற வேண்டும். அந்த நல்ல செய்தி ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போலவும் அதனால் உங்கள் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைப்பது போலவும் ஆழமாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த மாபெரும் மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் எப்படி புன்னகைப்பீர்கள், உங்கள் கண்கள் எப்படி ஆனந்த கண்ணீரை பொழியும், உங்கள் இதயம் எப்படி துடிக்கும் என்பதை இந்த நொடியிலேயே உங்கள் மனதிற்குள் தெளிவாக உணர்ந்து பாருங்கள். நீங்கள் ஆழமாக எண்ணுவதுதான் நிஜமாக நடக்கும் என்பது இயற்கையின் எழுதப்படாத எவராலும் மாற்ற முடியாத சட்டம். அந்த பிரபஞ்ச விதியை பயன்படுத்தி வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான நன்மையை உங்களின் தூய்மையான எண்ணங்களால் வரவேற்கத் தயாராகுங்கள். இந்த உலகம் பல நேரங்களில் உங்கள் நம்பிக்கையை மிக கடுமையாகச் சோதித்திருக்கலாம். இதெல்லாம் நிஜமாகவே என் வாழ்வில் நடக்குமா என்ற கேள்வியை உங்களுக்குள் பலமுறை விதைத்திருக்கலாம். ஆனால் மனித அறிவாலும் சாதாரண தர்க்கத்தாலும் விளக்க முடியாத பல ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இந்த எல்லையற்ற ஆண்டவெளியில் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற அற்புதம் இப்போது உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது. இந்த 2 நாள் காத்திருப்பு என்பது ஒரு உன்னதமான தவம் போன்றது. இந்த நாட்களில் தேவையற்ற வாக்குவாதங்களை முழுமையாகத் தவிருங்கள். ஆழமான அமைதியை கடைப்பிடியுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையை மிகவும் உற்று நோக்குங்கள். வானத்தின் பரந்த வெளியையும் மரங்களின் மென்மையான அசைவையும் உங்களைத் தழுவிச் செல்லும் காற்றையும் முழுமையாக உணருங்கள். பிரபஞ்சம் தன் மௌனமான பரிபாஷையில் உங்களிடம் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆன்மா இப்போது ஒரு புதிய மிக உயர்ந்த அலைவரிசையில் இணையத் தொடங்கியுள்ளது. உங்கள் உடலிலும் மனதிலும் இருந்த பழைய சோர்வுகள் மெல்ல மெல்ல விலகி ஒரு புதிய விவரிக்க முடியாத உத்வேகம் உங்கள் நாடி நரம்புகளில் ஊடுருவுவதை உங்களால் இப்போது ஆழமாக உணர முடியும். உங்கள் ஒட்டுமொத்த உடலும் மனமும் சேர்ந்து அந்த மாபெரும் நற்செய்தியை வரவேற்பதற்கான அதிர்வலைகளை மிகச் சிறப்பாக உருவாக்கத் தொடங்கிவிட்டன. காரிருள் விலகி செந்நிற விடியல் தோன்றும் அந்த மாயாஜாலத் தருணத்திற்காக இயற்கை எப்படி மௌனமாக ஆனால் மிகவும் உறுதியாக தயாராகிறதோ அப்படித்தான் உங்கள் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் அந்த பெருமகிழ்ச்சியை தாங்குவதற்காக தன்னைத்தானே முழுமையாக பலப்படுத்திக் கொள்கிறது. இப்படி உங்கள் அகவுலகம் முழுமையாக தயாரான பிறகு அந்தச் செய்தி உங்கள் வெளி உலகத்தை எவ்வாறு ஆக்கிரமிக்கப் போகிறது?
அது உங்களை வந்து சேரும் அந்த முதல் நொடியின் அனுபவம் எப்படி இருக்கும்? பல ஆண்டுகளாக இறுக மூடிக்கிடந்த கதவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திறக்கப்படும்போது உருவாகும் அந்த மாபெரும் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கை பாதையை எந்த திசையை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறதோ செல்லப் போகிறது. அந்த நற்செய்தி உங்கள் வாழ்வின் எந்தெந்த பரிமாணங்களையெல்லாம் முற்றிலுமாக மாற்றி புதிய வண்ணங்களைத் தீட்டப் போகிறது. இத்தனை நாள் நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கு இயற்கையின் மாபெரும் கணக்கு புத்தகத்தில் எவ்வாறு வட்டியும் முதலுமாக திருப்பியளிக்கப்படப் போகிறது. அந்த புதிய விடியலின் கண்கொள்ளா காட்சிகள் அடுத்த பகுதியில் மேலும் பிரம்மாண்டமாக விரியும். அந்த அற்புதமான செய்தி உங்களை வந்தடையும். அந்த குறிப்பிட்ட நொடி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளில் நீங்கள் கடந்து வந்த எந்த ஒரு தருணத்தையும் விட மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் உங்கள் ஆத்மாவை சிலிர்க்க வைக்கும் அளவுக்கும் இருக்கப் போகிறது. காலத்தின் சக்கரங்கள் பல யுகங்களாகச் சுழன்று ஆண்டவெளியின் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தங்களின் ஒளியை குவித்து உங்களுக்காகவே அந்த ஒரு தனித்துவமான விடியலை உருவாக்கியுள்ளன. அந்தச் செய்தி உங்களைத் தொடும் அந்த முதல் கணத்தில் சுட்டெரிக்கும் கோடையில் திடீரென பொழியும் மாபெரும் மழையைப் போல உங்கள் நெஞ்சில் இத்தனை காலமாக தேங்கிக் கிடந்த ஒட்டுமொத்த வலிகளும் ஏமாற்றங்களும் சொல்ல முடியாத வேதனைகளும் ஒரே நொடியில் அடித்துச் செல்லப்படுவதை நீங்கள் நேரடியாக உணரப்போகிறீர்கள். இது நாள் வரை உங்கள் கண்களை மறைத்திருந்த இருண்ட திரைகள் அனைத்தும் சுக்குநூறாக கிழித்தேறியப்பட்டு கற்பனைக்கு எட்டாத ஒரு மாபெரும் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கை பாதையை திடீரென ஒளிரச் செய்யும். உங்கள் மூச்சை திணறடித்த கவலைகள் யாவும் பனிப்பாறைகள் சூரிய ஒளியில் உருகுவதைப் போல முற்றிலும் கரைந்து காணாமல் போகும் மாயாஜாலத்தை நீங்கள் உங்கள் கண்களாலேயே காணப்போகிறீர்கள். பல ஆண்டுகளாக உங்களை சுற்றி பின்னப்பட்டிருந்த உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய கண்ணுக்குத் தெரியாத தடைகளின் இரும்புச் சங்கிலிகள் அனைத்தும் இப்போது இயற்கையின் மாபெரும் சக்தியால் உடைத்தெறியப்படுகின்றன. நீங்கள் எடுக்க நினைத்த ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் குறுக்கே நின்ற மாபெரும் மலைகள் எல்லாம் இப்போது உங்களுக்கான ராஜபாட்டையாக தங்களை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு விட்டன. இது ஒரு சாதாரண நற்செய்தி அல்ல. இது இயற்கையின் மாபெரும் கருணை உங்கள் மீது மழையாகப் பொழியும் ஒரு உன்னதமான தருணம். அந்தச் செய்தி வந்தடைந்த மறுகணமே உங்கள் உடல் எடையற்றது போல மாறுவதையும் காற்றில் மிதப்பது போன்ற ஒரு இனம் புரியாத வர்ணிக்க முடியாத அளப்பரிய சுதந்திரத்தையும் உங்கள் அணுக்களில் ஊடுருவுவதை உங்களால் உணர முடியும். மூடிய அறைக்குள் நெடுங்காலமாக அடைபட்டிருந்த ஒருவருக்கு திடீரெனக் கிடைக்கும் சுத்தமான காற்றைப் போல உங்கள் ஒட்டுமொத்த மூச்சுக்காற்றும் ஒரு புதிய மிக உயர்ந்த உயிர் சக்தியை தன்னுள் ஈர்த்து கொள்ளும். உங்களின் கடின உழைப்பையும் அளவற்ற பொறுமையையும் எவரிடமும் வீழாத நேர்மையான குணத்தையும் இத்தனை காலமாக பார்த்து பரிதாபப்பட்டவர்களோ அல்லது உங்களை சாதாரணமாக எண்ணி கேலி செய்தவர்களோ இனி முற்றிலும் வியப்பில் ஆழ்ந்து உங்களை அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள். நீங்கள் யாருக்கும் எந்த பதிலடியும் கொடுக்கத் தேவையில்லை. பிரபஞ்சமே உங்கள் சார்பாக மிகச் சத்தமாக பேசத் தொடங்கிவிட்டது. உங்களை நிராகரித்த இடங்கள் அனைத்தும் இப்போது உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கத் துடிக்கும் அளவிற்கு அந்தச் செய்தி உங்கள் தகுதியை பல மடங்கு உயர்த்தப் போகிறது. இது உங்களின் மௌனமான பொறுமைக்கு இயற்கை வழங்கியிருக்கும் மாபெரும் வெற்றி மகுடம். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஒவ்வொரு துளி வியர்வையும் இப்போது பல லட்சம் மடங்கு நன்மைகளாக உங்கள் கைகளில் அள்ளக் குறையாத வளங்களாக திரும்பக் கிடைக்கப் போகின்றன. உங்களை பார்த்து புன்னகைக்க மறுத்த உதடுகள் எல்லாம் இனி உங்களின் வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கப் போகின்றன. பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் இந்த ஒற்றைச் செய்தி வெறுமனே ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை மட்டும் தந்துவிட்டுச் செல்லும் சாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக பல ஆண்டுகளாக அடைபட்டு கிடந்த 1000 நன்மைகளின் மாபெரும் கதவுகளை ஒரே நேரத்தில் திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலாக இது செயல்படப் போகிறது. இந்த ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும் அந்த வினாடியில் இருந்து உங்கள் வாழ்வில் எல்லாமே மிகச் சரியாக மிகத் துல்லியமாக நடக்கத் தொடங்கும். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த குழப்பங்களுக்கு தானாகவே தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் கைவிட்ட ஆசைகள் அனைத்தும் மீண்டும் துளிர்விட்டு பூத்து குலுங்கும். வறண்ட பாலைவனமாக இருந்த உங்கள் மனவெளி இப்போது வசந்த காலத்தின் பூஞ்சோலையாக மாறப்போகிறது. உங்கள் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி
ஆழமான அன்பும் புரிதலும் மலரும். உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு சிறு அசைவும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யத் தலைப்படும். அந்த பிரம்மாண்டமான நீங்கள் சிந்தப் போகும் கண்ணீர், இதுவரை நீங்கள் சிந்திய துயரக் கண்ணீரின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் முற்றிலுமாகத் துடைத்தெறியும். அது நன்றியின் கண்ணீர். இத்தனை காலப் போராட்டத்திற்குப் பிறகு கிடைத்த விடுதலையின் கண்ணீர். ஆனால் இந்த மாபெரும் மாற்றம் நிகழ்ந்த பிறகு உங்கள் வாழ்க்கை எத்தகைய உச்சத்தை அடையப் போகிறது? இந்த தொடர் நன்மைகளின் அடுத்தடுத்த அலைகள் உங்களை எங்கே கொண்டு செல்லப் போகின்றன? அந்த புதிய பிரகாசமான பயணத்தில் பிரபஞ்சம் உங்களை எந்தெந்தச் சிகரங்களுக்கு எல்லாம் ஏற்றி அழகு பார்க்கப் போகிறது? உங்கள் வாழ்க்கையின் இறுதி மற்றும் மிக உயர்ந்த அந்த பிரம்மாண்டமான முத்தாய்ப்பு எப்படி இருக்கும்? அந்த மாபெரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்த மறுநொடியிலிருந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்திற்குச் செல்லப் போகிறது. இதுநாள் வரை நீங்கள் ஏறிய கரடுமுரடான மலைப்பாதைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து, இனி நீங்கள் நடக்கும் பாதைகள் முழுவதும் மலர்களாலும் மென்மையான நறுமணத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கும். இத்தனை காலங்களாக உங்களைச் சூழ்ந்திருந்த இருண்ட மேகங்கள் அனைத்தும் நிரந்தரமாக விலகி, ஒருபோதும் அணையாத, என்றென்றும் பிரகாசிக்கும் ஒரு மாபெரும் சூரியன் உங்கள் வாழ்க்கை வானில் உதிக்கப் போகிறது. அந்த ஒற்றை நற்செய்தி என்பது வெறும் ஒரு நாள் மகிழ்ச்சிக்கானது அல்ல. அது உங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் சேர்த்து நன்மைகளை வாரி வழங்கும் ஒரு வற்றாத ஜீவநதியின் தோற்றுவாயாகும். நீங்கள் பட்ட காயங்கள் அனைத்திற்கும் இயற்கை இப்போது பல லட்சம் மடங்கு ஈட்டுத் தொகையை வட்டியும் முதலுமாக திருப்பிச் செலுத்தப் போகிறது. இந்த 2 நாட்கள் என்பது உங்களின் கடைசி போராட்டக் காலமாகும். அதன் பிறகு நீங்கள் எதைத் தொட்டாலும் அது பொன்னாக மாறும் ரசவாதம் உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது. பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதம் உங்களை வந்தடைந்தவுடன் உங்களின் மனநிலை ஒரு மாபெரும் ஞானியைப் போல முற்றிலும் சலனமற்றதாக மாறிவிடும். வெளியில் எவ்வளவு பெரிய சூறாவளி வீசினாலும் உங்களின் அகவுலகம் ஒரு அமைதியான ஆழமான ஏரியைப் போல எந்தச் சலனமும் இன்றி மிகவும் சாந்தமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள், நீங்கள் இழந்ததாக நினைத்த மாபெரும் வாய்ப்புகள், உங்களை விட்டு விலகிச் சென்ற உண்மையான உறவுகள் என அனைத்தும் தங்களின் தவற்றை உணர்ந்து பல மடங்கு அன்போடும் மரியாதையோடும் உங்களைத் தேடி மீண்டும் வரப்போகின்றன. நீங்கள் எதை நினைத்து ஒவ்வொரு இரவும் கண்ணீர் வடித்தீர்களோ அதே விஷயம் இனி உங்கள் உதடுகளில் நிரந்தரமான புன்னகையை தேக்கி வைக்கப் போகிறது. உங்களின் வெற்றி என்பது இனி சாதாரணமாக இருக்காது. அது உங்களை உதாசீனப்படுத்தியவர்களின் காதுகளில் ஒரு மாபெரும் இடிமுழக்கமாக ஒலிக்கப் போகிறது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் யார் மீதும் கோபமோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ கொள்ள மாட்டீர்கள். மாறாக எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மாபெரும் உயர்ந்த மனநிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசாக வழங்கப் போகிறது. உங்கள் கைகளில் இனி அள்ளக் குறையாத வளங்கள் குவியப் போகின்றன. செல்வமும் ஆரோக்கியமும் மன அமைதியும் ஒரு சேர உங்களை தழுவிக்கொள்ளும் ஒரு மாயாஜால காலம் இது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத நேர்மறை ஆற்றலின் வளையம் உருவாகும். அந்த ஆற்றல் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் ஒரு மாபெரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் யாருடைய ஆதரவிற்காகவும் இனி காத்திருக்கத் தேவையில்லை. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த ஆண்டவெளியும் கண்ணுக்குத் தெரியாத இயற்கைச் சக்திகளும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஒளியும் இனி உங்களுக்கு அரணாக, உங்களை பாதுகாக்கும் கவசமாக என்றென்றும் துணை நிற்கும். ஒரு சிறிய விதையாக மண்ணுக்குள் விழுந்து இருட்டோடு போராடி பல வலிகளைத் தாங்கி இன்று பல கிளைகளோடு விழுதுகள் விட்டு நிற்கும் ஒரு மாபெரும் ஆலமரத்தைப் போல நீங்கள் உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள். அந்த மரத்தின் நிழலில் இனி பலரும் இளைப்பாறப் போகிறார்கள். அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவும் ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் உருவெடுக்கப் போகிறீர்கள். இதுவே இயற்கை உங்களை பட்டை தீட்டியதற்கான உண்மையான நோக்கமாகவும் உங்களின் கடந்த கால வலிகள் அனைத்தும்
இனி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக மாறப்போகிறது. இந்த மாபெரும் நன்மைகளையும் பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செய்துள்ள அந்த ஆளப்பரிய பரிசையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீர்களா? உங்களின் ஆழ்மனதில் எழும் அந்த சம்மதத்தை, உங்களின் நேர்மறையான எண்ணங்களை இந்த நொடியே எழுத்துக்களாக பதிவு செய்யுங்கள். பிரபஞ்சம் எனக்கு வழங்கும் இந்த மாபெரும் நன்மையை நான் முழு மனதோடு அளவற்ற நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களின் எண்ணத்தை இங்கே ஆழமாக பதிவு செய்து உங்களை நோக்கி வரும் அந்த அதிர்ஷ்டத்தின் பாதையை மேலும் அகலப்படுத்துங்கள். உங்களின் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் மிகச் சக்தி வாய்ந்த அழைப்பிதழாகும். நீங்கள் படும் துயரங்கள் அனைத்தும் இந்த நொடியோடு முடிந்துவிட்டன என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இங்கே உங்கள் சொந்த வார்த்தைகளால் ஆணித்தரமாக பதியுங்கள். எனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் வாழ்வில் இனி எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்று கீழ்ப்பகுதியில் எழுதி பிரபஞ்சத்தோடு உங்களின் நேரடித் தொடர்பை உறுதிப்படுத்துங்கள். உங்களின் அந்த வார்த்தைகள்தான் இனி உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் முதல் திறவுகோல். பதிவு செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாகப் பெறுங்கள். எல்லாமே இனி நல்லபடியாகவே நடக்கும். அளவற்ற நன்மைகள் உங்களை தேடி வரத் தொடங்கிவிட்டன.